ரவீந்திரன் துரைசாமி போன்ற அறிவாலயத்து கொத்தடிமைகள் வேணும்னா பேசலாம். என்னன்னா திமுக தலைவர் கருணாநிதி மகன் MK ஸ்டாலின் தந்தால் அது MLA பதவியாம், அதிமுக தந்தால் அது வரை MLA சீட்டாம், வெற்றி பெற்று வருவதற்கு கடினமாம். ஆனால் திமுக தலைவர் MK ஸ்டாலின் தந்தால் அது MLA பதவி என்று சொல்லி அவர் இன்றைக்கு தேமுதிகவை உசுப்பேற்றுகிறார். ஏன்னா இந்த ரவீந்திரன் துரைசாமி போன்ற அடிமைகள் எல்லாம் இன்னைக்கு என்ன நினைக்காங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டார்கெட் தேமுதிகவை அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே கொண்டு வரணும். மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களை அதிமுகவோடு உறவு காணாமல் வெளியேற வைக்கணும், அவரை தனியாக போட்டியிட வைக்கணும். இது போன்ற காரியங்களை செய்வதற்கான அஜெண்டா இன்னைக்கு யாரிடத்தில் தரப்பட்டிருக்கிறதுனா ரவீந்திரன் துரைசாமியை போல சில அரசியல் புறம்போக்குகளிடத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் அறிவாலயம் கொடுக்கிற அந்த பிஸ்கட்டுகளுக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கு அதிமுகவை அசிங்கப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களே, உங்களுக்கு இதை பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் என்ன தைரியம் இருக்கிறது? எந்த அடிப்படையிலே பேசுகிறீர்கள்? ஸ்டாலின் கொடுத்தால் MLA பதவியாம், அதிமுக கொடுத்தால் உத்தரவாதம் இல்லாத MLA சீட் என்று பேசுகிற அந்த தகுதி உங்களுக்கு யார் கொடுத்தது? எங்கே இருந்து வந்தது? 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை பொறுத்தமட்டில் நீங்கள் பேசுகிற இடத்தில் அதிமுகவுடைய கூட்டணி இல்லை. அதிமுக இன்னைக்கு NDAவில் அங்கம் வகிக்கிறது. NDAவில் இன்றைக்கு பலம் பொருந்திய கட்சிகள் இருக்கிறது. நாட்கள் நகர நகர நாட்கள் செல்ல செல்ல தேர்தல் நெருங்குகிற போது தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். தாவேகா தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் அதிமுகவோடு கரம் கோர்ப்பார். அதிமுக கூட்டணிக்குள் அவர் வருகிற அந்த நிலை ஏற்படும். ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள் தளபதி விஜய் அவர்கள் இணைந்து கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடைக்காத நிலை ஏற்படும் என்பதை மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி போன்ற அரசியல் தரகர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.